பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 54வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரம் நம்ம கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நம்ம நெருக்கப்படுகிறது போல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அப்படியே தொடர்ந்து ஒரு பிரச்சனை விட்டால் அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை மேலே அடுத்த பிரச்சனை, அதுபோல் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய்கிறோம். என்னடா அது, இப்போ தான் ஒரு பிரச்சனை, இப்போ தான் ஒரு கடனை தீர்த்து அடுத்தது இன்னொரு கடனா, இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து அடுத்தது இன்னொரு பிரச்சனையா? அது மாதிரி ஒரு வேளை குடும்பத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லாத இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் ஒரு வேளை உங்களுக்கு சமாதானம் இல்லாத இருக்கலாம், இல்லை லேண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த லேண்டுனால ஒரு ப்ராப்ளம், அது வாங்கவும் முடியாத விற்கவும் முடியாத நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையை கடந்து கொண்டு போகலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் நெருக்கப்படலாம். அநேக நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டது போல் ஒரு இருட்டு அறையில் நீங்கள் அமர்ந்து, இதிலேருந்து என்னை யார் விடுவிப்பா, யாராவது இதிலேருந்து என்னை விடுவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் எல்லா நெருக்கத்தையும் விடுவிக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், இந்த நெருக்கத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி சரிக்கட்டுதல் பண்ண போகிறார். அது நீதி சரிக்கட்டும் போது அது யார் பார்ப்பாங்க? உங்கள் சொந்த கண்கள் அது காணும்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இனி எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். உங்கள் நெருக்கத்தில் எல்லாத்துலேருந்து அவர் விடுதலை தருவார். அந்த நெருக்கத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீதி சரிக்கட்டுதலை அவர் செய்வார். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கும் ஒரு சின்ன ஜெபம் நம்ம செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சைடும் நெருக்கப்பட்டு இருக்காங்க அப்பா. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் நிமித்தம் ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே. யாரிடம் போய் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கும் என் தேவன் தாமே ஆண்டவரே நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் அப்பா அவங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்தில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவரே. ஒரு லேண்டு விஷயத்தில் அப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டதில் நிமித்தம் அந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யணும். முடியல, என்னால் இது முடியல, இதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னே தெரியல, யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி அப்பா, யார் என்னை விடுவிப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே திக்கற்றிருக்க பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே எந்த வேலையிலும் அப்பா அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த காரியத்தில் அப்பா நீர் ஒரு விடுதலை பண்ணி அவர்கள் எல்லா நெருக்கத்தையும் நீர் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரம் அல்ல அப்பா ஆண்டவரே, யார் அவர்களுக்கு நெருக்கத்தை தருகிறார்களோ அப்பா அந்த நபரிடம் அப்பா அந்த சத்துருக்களிலிருந்து ஒரு ஜெயத்தை அப்பா ஒரு நீதி சரிக்கட்டுதலை அவர்கள் காண நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் அப்பா ஆண்டவரே அவர்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் அப்பா ஆண்டவரே எல்லா இடத்துலையும் அவர் பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே ஒரு தெய்வ சமாதானம் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.